ஒரு பெரிய சோதனை வருது. போத்திபார் வீட்டில் வந்துட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறான். இந்த வீடு நல்லா இருக்கு, எஜமான் தன்னை நம்புகிறான், அவன் செய்ததெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால எஜமான் அவனை மேன்மையா வச்சு நீ எல்லாருக்கும் லீடரா இரு யோசேப்பு, உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த யோசேப்பு ஒரு வித்தியாசமான கடவுளை வணங்குகிறான், எகிப்து தேசத்தின் கடவுளை வணங்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறார், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை போத்திபார் அறிந்து கொண்டு விட்டான். அங்கே போய் சாட்சியா இருக்கிறான் யோசேப்பு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு வீட்டு காரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டான். நீ பார்த்துக்க. ஆனா அவனுடைய வீட்டுக்குள்ள சோதனை வருகிறது. போத்திபாரின் மனைவி மூலமாய் வீட்டுக்குள்ள சோதனை வருகிறது. ஆதியாகமம் 39 6 வசனத்தில் யோசேப்பு அழகான சௌந்தரியமான வாலிபன். அவன் மீது போத்திபாரின் மனைவி தவறான ஆசை கொள்ளுகிறாள், பாவம் செய்ய அழைக்கிறாள். யோசேப்புக்கு பாவம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் வருகிறது. சோதனை நெருங்கி வருகிறது. பாவத்தில் வீழ்த்தும்படியான சோதனையை பிசாசு கொண்டு வருகிறான். என்ன செய்வது? இதில் எப்படி தப்புவது? தேவன் அவனை பாதுகாக்கிறார். அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி, பாவம் செய்து விடாதபடி தேவன் அவனை பாதுகாக்கிறார். பாவத்துக்கு விலகி ஓடினான். பாதுகாக்கிற தேவன்.